இலங்கை அரசியல் மற்றும் பாதுகாப்புத்துறை வரலாற்றிலேயே ஒட்டுமொத்த அரசாங்க கட்டமைப்பையே சிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லஞ்ச சதி திட்டம் இப்போ நீதிமன்றத்துல வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சமீபத்துல கைதான முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவோட மகன் ரக்கித ராஜபக்ஷ, அது மட்டும் இல்லாம ஐக்கிய மக்கள் சக்தியோட ஹொரண தேர்தல் அமைப்பாளர் சரித் தபேசிங்கவோட பின்னணியில முன்னாள் ஜனாதிபதியோட பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க, தேசபந்து தென்னகோன், அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா ஜனாதிபதியோட செயலாளர் சமன் ஏகநாயக் ஆகிய இலங்கையோட உயர்மட்ட விஐபிக்களோட பெயர் இப்போ அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுடைய பெயர்கள் எல்லாமே உத்தியோகபூர்வமா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மூலமா நீதிமன்றத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமான பாதாள உலக குழு குற்றவாளியா கருதப்படக்கூடிய ஹரக்கட்டாவோட கொலையை தடுக்கிறதுக்கும் அவருடைய தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்கி அவர் ஒரு சாதாரண சிறை கைதியா மாத்துறதுக்கும் துபாயில வச்சு வாங்கப்பட்ட லஞ்ச தொகை இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதோட பின்னணியில மிக முக்கியமான உயர்மட்ட தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறது தான் இப்போ நீதிமன்றத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுலயும் இப்படி லஞ்சமா பெறப்பட்ட பணம் உண்டியல் முறை மூலமா தான் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வாக்குமூலம் மூலமா நீதிமன்றத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பான முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த மிக முக்கியமான லஞ்ச வழக்குல எப்படி இந்த முன்னாள் அரசாங்கத்தில் இருந்தவங்களுடைய பெயர்கள் எல்லாம் அடிபட ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல எழுப்பப்படுது. இந்த முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த லஞ்ச வழக்கோட மிக முக்கியமான சாட்சியா இருக்கக்கூடிய ஹர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திரஜித் பண்டார. இவர் நீதிமன்றத்துல வழங்கின வாக்குமூலத்துல தான் இவங்களுடைய பெயர்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஹர்பி அப்படிங்கிற நபர் ஹரக்கட்டாவோட மிக நெருக்கமான நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ ஹரக்கட்டா சிஐடி தடுப்பு காவல்ல இருக்கும் போது அவரை வெளியில எடுக்கணும், இந்த தடுப்பு காவல்ல இருந்து அவரை காப்பாற்றணும், பூச சிறைச்சாலைக்கு அவர் போறதை தடுத்து அவர் ஒரு சாதாரண சிறை கைதியா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சதி திட்டத்துல மிக முக்கியமான ஒரு நபரா இருந்து செயற்பட்டவர் தான் இந்த ஹர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். இவரும் இந்த துபாயில லஞ்சம் வழங்கப்படும் போது அந்த இடத்துல, அதாவது ஹரக்கட்டா வெளியில் எடுக்கிறதுக்காக ரக்கித ராஜபக்ஷவுக்காக இருக்கட்டும், சரித் அபிசிங்கவுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு பணம் வழங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல இந்த நபர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா இப்போ பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில 2023ஆம் ஆண்டு துபாயில வச்சு முன்னாள் நீதி அமைச்சரோட மகன் ரக்கித ராஜபக்ஷ, அதாவது பிரபல சட்டத்தரணி, அவரும் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோட ஹொரண தேர்தல் அமைப்பாளர் சரித் அபிசிங்கவும் இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த 2023ஆம் ஆண்டுல தான் ஹரக்கட்டாவோட மனைவியை துபாயில வச்சு சந்திச்சிருக்காங்க. துபாயில இந்த சந்திப்பு நடக்கிற சந்தர்ப்பத்துல ஹரக்கட்டாவோட மனைவி கிட்ட போலீஸ் காவல்ல இருக்கும்போது மாக்கந்துர மதுஷுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அதே மாதிரி ஒரு சம்பவம், அதே மாதிரியான ஒரு விடயம் ஹரக்கட்டாவுக்கும் நடக்கலாம், அதனால அவரை காப்பாற்றணும் அப்படின்னா பல கோடி ரூபாய் நீங்க எங்களுக்கு பணமா தர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரக்கித ராஜபக்ஷவும் சரித் அபிசிங்கவும் சொன்னதாதான் இந்த ஹர்பி நீதிமன்றத்துல வழங்கின வாக்குமூலத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த தகவல்கள் எல்லாமே மிக முக்கியமான சாட்சியத்தோட வாக்குமூலத்தோட அடிப்படையில தான் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமான சாட்சியமான ஹர்பியோட வாக்குமூலத்தோட அடிப்படையில லஞ்ச ஆணைக்குழு நீதிமன்றத்துல சமர்ப்பிச்ச அந்த பண பட்டியலோட ஒட்டுமொத்த விவரங்களுமே இப்போ நாட்டுல பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது இவங்களுடைய முதலாவது அடியில் எங்க போடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹரக்கட்டாவோட உயிருக்கு போலீசாரால எந்த ஒரு ஆபத்துமே வராம இருக்கணும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை வழங்குறதுக்கு அப்போ போலீஸ் திணைக்களத்தோட தலைவராக இருந்த தேசபந்து தென்னகோனுக்கு 500 மில்லியன் ரூபாய், அதாவது 50 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதலாவது டீலா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க மூலமா போடப்பட்ட இரண்டாவது டீல் என்ன அப்படின்னு சொன்னா, 3 மாதங்களுக்குள்ள ஹரக்கட்டாவோட தடுப்பு காவல் உத்தரவை நீக்கிறதுக்காக அப்போ இருந்த ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு இன்னும் 500 மில்லியன் ரூபாய், அதாவது இன்னும் ஒரு 50 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீல் பேசப்பட்டிருக்கு. அந்த பணம் அவருக்கு நேரடியாக கிடைக்காது அப்படிங்கிறதுனால ரணில் விக்ரமசிங்கவோட பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த சாகல ரத்நாயக்க மூலமா அந்த விடயம் வேறொரு வழியில, அந்த லஞ்ச பணம் வேறொரு வழியில கையாளப்படும் அப்படின்னும் அவங்க ஹரக்கட்டாவோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இந்த டீலும் பேசப்பட்டு இருக்கு. மூன்றாவது டீல் என்ன அப்படின்னு சொன்னா,
ஹரக்கட்டாவை பூச சிறைச்சாலை, அதாவது அதி உயர் சிறைச்சாலையில இருந்து கேகாலை மாதிரி சாதாரண சிறைச்சாலைக்கு மாற்றுறதுக்கு அமைச்சக அதிகாரிகளுக்கு 50 கோடி ரூபாயும், சிஐடி அதிகாரிகளாக இருந்த பிரசாத் ரணசிங்க, அது மட்டும் இல்லாம துசித்த கஹகல்ல ஆகியவங்களுக்கு மேலும் 50 கோடி ரூபாயும் அப்படின்னு சொல்லி டீல் பேசப்பட்டிருக்கு. இதுல வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவோட மகன் ரகித ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த பேசப்பட்ட 3 டீல்களுக்கு தேவையான பணத்தையும் நீங்க உடனடியா ரெடி பண்ணுங்க. என்னுடைய அப்பாவோட தரப்புல இருந்தும், அது மட்டும் இல்லாம சட்டத்துறை தரப்புல இருந்தும் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கொள்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரகித ராஜபக்ஷ ஹரக்கட்டாவோட மனைவிக்கு உறுதியா சொல்லியிருக்காரு. இந்த தகவல்கள் எல்லாமே முறையா வழங்கப்பட்ட வாக்குமூலத்தோட அடிப்படையில நீதிமன்றத்துல இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு ஆரம்பத்துல 30 கோடி லஞ்சமா கேட்ட ரகித ராஜபக்ஷ அதுக்கப்புறமா அந்த தொகையை குறைச்சு 12 கோடி ரூபாவை முன்பணமா, அதாவது அட்வான்ஸா கேட்டிருக்காரு. அவர் கேட்ட மாதிரியே ஹரக்கட்டாவோட மனைவி முதற்கட்டமா 100 மில்லியன் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய துபாய் திர்ஹாம இந்த சாட்சியான ஹர்பியோட வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சந்தேக நபர்களா இப்போ விளக்கமறியல் இருக்கக்கூடிய ரகித ராஜபக்ஷ, சரித் அபேசிங், அது மட்டும் இல்லாம இன்னொரு நபர் அருண அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 பேரும் சட்டவிரோத உண்டியல் முறை மூலமா அந்த பணத்தை இலங்கைக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கதா தான் இப்போ நீதிமன்றத்துல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறமா தான் இன்னும் 2 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய டிர்ஹாம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா இவ்வளவு கோடிகளை வாங்கின இந்த 2 சந்தேக நபர்களும் அவங்க வாக்குறுதி அளித்த மாதிரியே ஹரக்கட்டாவை ஒரு சாதாரண சிறைச்சாலைக்கு கடைசி வரைக்கும் மாத்தவே இல்லை. இதனால ஏமாற்றம் அடைந்த ஹரக்கட்டாவோட மனைவி அவங்க கொடுத்த காசை மறுபடியும் கேட்டிருக்காங்க. இதுக்கு பதிலளிச்ச சரித் அபேசிங்க பணத்தோட பெரும் பகுதி ரகித ராஜபக்ஷவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அதனால அதை மறுபடியும் மீட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம வெறுமனே 20 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுத்திருக்காங்க. அதாவது ஹரக்கட்டாவோட மனைவிக்கு 20 லட்சம் ரூபாய் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளியாகி இருக்கு. ஆரம்பத்துல இந்த லஞ்ச ஊழல் சம்பவத்துக்காக கைது செய்யப்பட்ட இந்த 2 சந்தேக நபர்களும் இப்போ விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் இந்த துபாய் பயணத்துல கலந்துகிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. அதற்கான முறையான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்துல பகிரங்கமாவே சொல்லி இருந்தாங்க. இப்போ என்னடான்னா, இதோட தொடர்புல இருந்திருக்கக்கூடிய பல உயர்மட்ட தலைவர்களோட, பல அரசியல்வாதிகளோட பெயர்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. முன்னைய அரசாங்கத்துல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லஞ்ச ஊழல் சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வெளியில வந்துகிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலாகவும் இருக்கு. இலங்கையோட பாதுகாப்பு பிரிவுல இருந்த மிக உயர்மட்ட பிரதானிகள், அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி செயலகத்தோட முக்கியமான புள்ளிகள், முன்னாள் அமைச்சர்களோட மகன்கள், நாட்டுல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட முக்கியமான உறுப்பினர்கள் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு தேடப்பட்டு வந்த முக்கியமான ஒரு பாதாள உலக குழு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய தொகையை லஞ்சமா வாங்கி இருக்காங்க. அதுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து செயற்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறது நாட்டுல பாதுகாப்பு பிரிவு எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் எழுப்புது இந்த இடத்துல. இந்த சம்பவத்துல இப்போ புதுசா நீதிமன்றத்துல பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சாகல ரத்நாயக்கவா இருக்கட்டும், தேசபந்து தென்னக்கோனா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் எதிராக இந்த சம்பவத்துல அரசாங்கமா இருக்கட்டும், நீதிமன்றமா இருக்கட்டும், அடுத்து என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஊழல் சம்பவம் தொடர்பா, இந்த ஊழல் வழக்கு தொடர்பா இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.